இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்களா? நான் கேட்ட ஒரே கேள்வி எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. பெருநிறுவனம் ஒன்றின் HR இயக்குனர் அவர் நிறுவனத்தில் இருந்த நூலகத்தை மூடிவிட முடிவு செய்தார். 6 மாதங்களில் ஏறக்குறைய 2.5 லட்சம் ரூபாய் செலவழித்தும் 12% பயன்பாடே இருக்கிறது என்பது தெரிய வந்ததும் இந்த முடிவை எடுத்தார். அவர் என்னிடம் இது நல்ல முயற்சிதான், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றார். நான் அவரிடம் உங்கள் பணியாளர்கள் எதை வாசிக்க விரும்புகிறார்கள் என்று எப்பொழுதாவது அவர்களிடம் கேட்டீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவரிடம் பதில் இல்லை. அன்று பிற்பகலில் நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்நிறுவனத்தின் கேப்டீரியாவில் உட்கார்ந்து 24 பணியாளர்களிடம் உரையாடினேன். முதுநிலை பொறியாளர்கள், அதாவது சீனியர் என்ஜினியர்ஸ், வாழ்க்கை வரலாறுகளை தத்துவத்தையும் வாசிக்க விரும்பினார்கள். புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்கள் கரியர் நேவிகேஷன் புத்தகங்களை வாசிக்க விரும்பினர். இப்பொழுது தான் பெற்றோரானவர்கள், அதாவது யங் பேரண்ட்ஸ், பிள்ளை வளர்ப்பு நல்வாழ்வு குறித்து புத்தகங்களை விரும்பினர். ஆனால் அந்த நூலகத்தில் இருந்தவை அநேகமாக நிர்வாகம் சார்ந்த மேனேஜ்மெண்ட் தியரி புத்தகங்கள். அவற்றை யாருமே விரும்பவில்லை. தவறான ஒரு பிரச்சனையை தீர்க்க நாங்கள் இவ்வளவு காலம் முயற்சி செய்து கொண்டிருந்தோம். 3 மாதத்தில் நூலகத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 68% உயர்ந்தது. புத்தகங்களை வாங்குவதால் மட்டும் வாசிப்பு பழக்கம் வந்துவிடாது. மற்றவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். என் குழுவினர் அதை உரிய விதத்தில் ஆவணப்படுத்தவும், அதாவது டாக்குமெண்டேஷனும் செய்துள்ளனர். பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து உமாதேவி ஜெயபிரகாஷ் இப்படி கூறுகிறார். இது போன்ற நற்சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.